வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தயா கீதா சேனலூடாக தெரிவிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் நன்றாக நலமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இப்போ நாங்கள் என்ன சமைக்கிறோன்னா பார்க்க போவோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் விடியப்புறம் நேரத்து குழம்பு எல்லாம் சமைச்ச நாங்கள் அப்போ இன்ட்ரோ கொடுக்கல. இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறோம். என்னென்னா அதோட பள்ளிக்கூடம் போகணும். அப்போ சாமி தட்டில் கொண்டு படைத்து எல்லாம் தீபம் காட்டி கொடுத்து தான் போகணும். அப்போ இப்போ அவசரமாக இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். வாங்க இப்போ பார்க்க போகலாம். பொங்கல் அரிசியை போடுவோம். முதல்ல அரிசி பயறு எல்லாத்தையும் போடுவோம். இதில் அங்கால பால் வச்சிருக்குது. நடுச்சட்டி வந்து இப்போ சாம்பார் ரெடியாக்க போகிறோம். போட்டாச்சு. சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நாங்கள் சாம்பாருக்கு வெங்காயம் வதக்கி முருக்கங்காய் போஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கி இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். பால் இப்போ பொங்க போறேன்னு நிற்கிறார். எங்கே பொங்குறாருன்னு பார்ப்போம். எங்கட வருஷத்துக்கு நாங்கள் பொங்க போடுறோம். நாங்கள் அப்போ பொங்க விட்டுருக்கு. இந்த பொங்குறார் இது பாருங்கப்பா பொங்குறார். எப்படி வந்தது பாருங்க. பாலை நல்லபடியா பொங்கி நிக்கிற. எங்க விழுவமென்று தெரியாம நிக்கிற போட்டங்க. பால் காய்ச்சல் நல்லது. வீட்டுக்கு காய்ச்சிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. அதுக்காக நாங்கள் காய்ச்சிடலாம். எங்க விழுகிறன்னு தெரியா நிக்குதுன்னு. இன்னும் விழ இல்லை. பால் என்ன அப்படியே நிக்குது. விழாது விளையில அடுப்பு மாத்தணும். அடுப்பு சின்னதா தானே அப்படியும் பொங்கும். அப்படியும் பொங்கும். பொங்கத்தானே வேணும். அங்க அவுத்துட்டுக்கோ. இல்லையே. இல்ல 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 இன்னும் அவ்வளே இல்லை. அது சாம்பார். இப்ப பூசணிக்காய் போடுவோம். பூசணிக்காய் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். எங்களை பாலை மாற்றி வச்சிருக்க அடுப்பு சின்ன அடுப்பு தானே. அதுலேயே வச்சிருக்கு மாற்றி.
செய்ய டக்குன்னு பொங்கி இந்த பாருங்க பொங்குறார் கிழக்கதான் சரி. ஓகே ஓகே நிப்பாட்டுங்க ஓகே ஓகே பொங்கிட்டு வாங்கிட்டு பால் வாங்கியாச்சு கிளாக்கு பொங்கிருக்கு எங்களுக்கு எங்களோட பக்கமே எங்களோட வீடுங்களாக்கு தானே இப்போ கிளாக்கு பொங்கியிருக்கார் நல்லபடியாக மேம்பட்டு நினச்சி கொண்டு நாங்கள் இப்படி ஆரம்பிப்போமே சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் ஓகே குக்கைக்கு போடப்படுறது காணும் கணக்க போடக்கூடாது அதை கிளறி விடுங்கோ அது கிளறலாம் வேயும் போடும் குக்கர் ரெடி ஆயிட்டது பாலம் விட்டாச்சு பசுப்பாலாம் விட்டது இப்போ ரெடி ஆகிக்கொண்டிருக்கு சர்க்கரை அங்காளது கொஞ்சத்தை கிள்ளி சர்க்கரை புக்கை வாக்கிட்டு சாம்பாரம் வச்சுட்டா சரி சாம்பார் மறைஞ்சு விட்டு என்ன சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் போடுங்கோ உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்கோ கொஞ்சம் அவஞ்சி வர தூளா போடலாம் அதாவது மூடிடலாம் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் சமையல் இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு சொன்னால் வடையோட முடிஞ்சு சாம்பார் நல்லா முடிஞ்சுது குக்கை சமைச்சாச்சு அவல் செய்தாச்சு என்ன எல்லாம் செய்தாச்சு இப்போ கடைசி வடையோட இறுதி கட்டம் எனக்கு கொஞ்சம் தான் போட போகிறோம் வேண்டா படைச்சிட்டு எல்லாரும் பேரி ஓட போயிடும் மோதமெல்லாம் புறகு வந்து ஏனென்றால் நேரம் போச்சு வழிக்கு இரவு 12 மணி படத்தோடைய தான் ஒலிம்பியெல்லாம் எல்லாம் வைக்கமா நான் தோணும் அப்போ 5 மணி தான் ஒலிம்பியெல்லாம் இதுன்றது எல்லாம் செய்து வச்சுட்டு இப்போ தண்டபடியாக கொஞ்சம் பரவாயில்லை அடுத்து நாங்கள் எல்லாம் செய்துட்டு தான் நேற்று பங்குனி திங்கள் தானே அப்போ எல்லாம் தானே அப்போ வேலையெல்லாம் செய்து வச்சு நடக்கவே தானே பிறதான் நான் நேற்று அப்போ அதால் சோமா பிடிச்சிது எல்லாம் செய்தாச்சு இப்போ சாம்பார் நிறுத்தலாம் இனி படையம் வேண்டா சரி படைய விலை படைச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு 7 மணிக்கு தான் ரெடி ஆயிடுச்சு 6 5:30 அப்படி தான் வாங்கினேன் 2 மணி குழம்பு அடக்கண்ணை மொழிட்டு தான் வாங்கினது செய்து வச்சேன்னா டக்கண்டா பூ எடுத்து எல்லாம் வச்சு ரெண்டுங்கோ சிரட்டை ஒன்றை மூட்டுங்கோ இதுக்கு சாம்பிராணி போய்க்கு இப்ப முடியுமே இனி எல்லாமே படைச்சு தண்டே பார்ப்போமே இப்போ நாங்கள் பார்ப்போங்கன்னு சொன்னால் 2 புக்கை செய்த நாங்கள் ஒன்று வெண்பொங்கல் இது சக்கரை பொங்கல் அடுத்த அப்பளம் மிளகா இதில் சாம்பார் வெள்ளை புக்கைக்கு சாம்பார் சுட வச்சிருக்கு அதோட அவல் மோதம் வைக்கல நேரம் காணாதுன்னு சொல்லி வடை இருக்கோம் கொஞ்சமாக இப்போ படைக்கிறதுக்கு அதோட பலகாரங்கள் இனிப்பண்டங்கள் செய்யணும்னு சொல்லி கூட்டியே எல்லாம் தயாராகி வச்ச நாங்கள் அதை இதில் காட்டுறோம் முதல் போட்டுறாங்க வீடியோவில் போட்டிருக்கோம் சில பலகாரம் முறுக்கு போட்டுனாங்க கேக்கும் போட்டுறாங்க அடுத்த இது இல்லை இது பிறகு நேற்று செய்தது இவ்வளவு தான் எங்கட இப்போ இந்த புது வருஷத்துக்கு நாங்கள் பலகாரங்கள் இப்போ சாமி இறக்கி போவோம் ஓகே படைக்க பார்ப்போம் சுடாதப்ப சுடாது இங்க என்ன கையால எடுத்து போடும்
இந்த அவன் வந்து வீதியை பூசி விடுங்க பூசியாச்சு. ஏன்னு சொன்னா அவர் இப்போ முடிக்கிட்டு வந்தவர் இப்போ கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போக போகிறார். அப்போ அவருக்கு நல்ல விருப்பம் இப்படி விபூதி பூசுறதுல. சைட்டானே கொஞ்சம் சைட்டா. அவருக்கு இப்போ சிரிக்கிறானே சொல்லுங்க போட்டு வைக்கல. அவர் சிவாத்தா போட்டு வைக்கணும். அதுதான் இப்போ வரல சந்தோஷம் அங்கே செஞ்சுட்டா. மற்றவர் வர மாட்டார், ஒழிச்சு நிற்கிறார். அங்கே வழிபட்டு நிற்கிறார். அவர் கொஞ்சம் பின்றாதானே. இப்போ நாங்கள் நல்லபடியாக எங்கட சித்திரை பொங்கலை பொங்கி சாமிக்கெல்லாம் படைச்சு விளக்கெல்லாம் வச்சு எல்லாம் நிறைவுக்கிட்ட வந்துட்டோம். என்னதுன்னா நேரங்கள் எல்லாம் மட்டு பள்ளிக்கூடங்கள் போகிறதால வேலைக்கு போகணும். 8 மணிக்குள்ள 2 பேரும் போகணும். பள்ளிக்கூடம் 2 பேரையும் கொண்டு அங்கே விடணும் மாற்றி மாற்றி. சொல்லி விடுங்க வாழ்த்துக்களை. மீண்டும் தயா கீதா சேனலோடாக அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். நானும் எல்லா உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொளியாக சந்திக்கும் வரை பாய் பாய்.